இன்றைக்கி நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன். இதன் மூலமாக வீட்டிலே நிம்மதியையும் குறிப்பாக வீட்டிலே அல்லாஹினுடைய பரக்கத்தையும் பெறுவதற்கு இது மிகப்பெரிய வழிவகை செய்யும் என்று ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையிலே இந்த காணொளியை முழுமையாக நீங்கள் பாருங்கள், சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பான சகோதரர்களே, சின்ன விஷயந்தான், அதை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா மாஷா அல்லாஹ் சிறந்த நிம்மதியையும் பரக்கத்தையும் நிறைவாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதாவூதிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, 3 நபர்களுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய பொறுப்பில் அவர்களை வைத்திருக்கிறான். 3 அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பின் கீழே வைத்திருக்கிறான். அவர்கள் வாழ்ந்தால் அவர்களுக்கு போதுமான ரிசுக்கை தருவது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான். அவர்கள் இந்த செயலை செய்யக்கூடிய நிலையிலேயே மரணித்து விட்டால் அவர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டான் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. பாருங்க, வாழ்ந்தா போதுமான அளவுக்கு ரிசுக்கை கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்துவான். இந்த 3 காரியத்தையும் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அல்லது செஞ்ச பிறகு அவங்களுக்கு மவுத்துன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அல்லாஹ் நேரடியாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். அந்த 3ல் ஒரு விஷயந்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் ஹதீஸ் என்பதினாலே பரக்கத்திற்கு 3 விஷயத்தையுமே நாம் தெரிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு இறங்கி போனார், நடந்து போனார், வேற எந்த நோக்கமும் இல்லை, காலிசன் தொழணும் அப்படின்றதுக்காண்டி போனார். போயிட்டு தொழுதாரு அல்லது தொழுகைக்காக வேண்டி வந்தார். வர்ற வழியிலேயே அவருக்கு மவுத்து என்பது ஏற்பட்டு போச்சு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் அவரை அல்லாஹு தாலா அவருடைய தூய்மையான எண்ணத்திற்கு பகரமாக அல்லாஹுவை தேடி ஓடி வந்ததினாலே அவனை வணங்க வேண்டும், அவனிடத்திலே தன் மனக்குறைகளை எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்ததினாலே அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவான், சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவான். இல்லை, பள்ளிவாசலுக்கு தொழுகையே வந்து தொழுதுட்டாரு, வீட்டுக்கு திரும்பும்போது எப்படி போவார் அப்படின்னா நிறைந்த அருளையும் அல்லாஹ்வுடைய நிறைவான கூலியையும் பெற்றுக்கொண்டு திரும்பி போவார். ஃபர்ஸ்ட் ஒன். 2வது சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருவர் வெளியானார், தன்னுடைய உயிரை பொருளை அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுத்துவிட்டு வீர சுகதாக்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த சன்மார்க்கத்திற்காக வேண்டி தன்னையும் தன்னுடைய பொருளையும் தர வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் போராட்ட களத்திற்கு போனார், அல்லாஹுவின் பாதைக்கு போனார். போகிற வழியிலேயே அவருக்கு மரணம் வந்து விட்டது வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அவருக்கு இருந்த தூய்மையான எண்ணத்தின் காரணமாக உயர்ந்த சொர்க்கத்தை தருவான், உயர்ந்த நற்கூலியை கொடுப்பான். இல்லை வச்சுக்குங்க, போருக்கு போனார், சண்டை போட்டார், கடைசியில் வந்து அல்லாஹு தாலா அவரை உயிரோடே திருப்பி கொடுத்தான். அவர் வீட்டுக்கு வருவார், போரில் கலந்து கொண்ட உயர்ந்த நன்மையோடும் அந்த போரில் கிடைக்கப்பட்ட கனிமத்தோடும் அல்லாஹினுடைய அருளோடும் வீட்டுக்கு திரும்பி வருவார். அதாவது இந்த பக்கம் போனாலும் நன்மை, அந்த பக்கம் போனாலும் நன்மை. இது 2வது. 3வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்தார், நுழைகிற பொழுதே சலாம் சொல்லிவிட்டு நுழைகிறார், சலாம் சொல்லிட்டு போகிறார். வெளியேந்து வீட்டுக்குள்ளே போகும் பொழுதே காலிங் பெல் அமுக்கலை, அல்லது யார் இருக்கான்னு கேட்கல, அல்லது வேற ஏதோ ஃபோனையை பேசிக்கிட்டே உள்ளே வரல, நுழையல, அல்லது யாரையாவது சத்தம் போட்டுக்கிட்டே பிள்ளைங்களை சத்தம் போட்டுக்கிட்டே மனைவி மக்களை திட்டிக்கிட்டே உள்ளே வரல. வரும் பொழுதே மகிழ்ச்சியோடு எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவரை பாதுகாப்பது அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டான் என்பது மட்டுமல்ல, இவருக்கு தன்னுடைய அருளையும் பரக்கத்தையும் நிம்மதியையும் கொடுப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக எடுத்துக்கொண்டான். இந்த 3வருக்கும் அல்லாஹ் தன் அருளையும் தன்னுடைய பரக்கத்தையும் கொடுப்பதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3லே நமக்கான செய்தி என்னன்னா, வீட்டுக்குள்ளே போகும்போது சலாம் சொல்லிட்டு போகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ் கூடயே வாழ்ந்தவங்க, சின்ன வயசுலேருந்து ரசூலுல்லாஹ் கூட தொடர்பில் இருந்தவங்க. அந்த அனஸ் ரலியல்லாஹுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக சொல்லிக் கொடுத்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? யா அனஸே, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லுங்க. அப்படி சலாம் சொல்வது என்பது உங்களுக்கும் உங்கள் இல்லத்திலே இருப்பவர்களுக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பரக்கத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கும். ஏன்னா சலாம் இருக்குது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய சலாம் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமம். அவனுக்கு 99 திருநாமம் உண்டு, அதிலே ஒன்றுதான் அஸ்ஸலாம் என்பது. அப்போ அவனுடைய பெயரை கூறுவதற்குரிய வாய்ப்பு கிடைப்பதனாலே இதன் பரக்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா அந்த வீட்டுக்கு பரக்கத்தை தருகிறான், நிம்மதியை தருகிறான்,
நெருக்கடிகளை நீக்குகிறான் என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க. எனவே அன்பான சகோதரர்களை, நம்முடைய இல்லங்களிலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்க வேண்டுமென்றால், இருக்கக்கூடிய சிக்கல், பிரச்சனைகள், பிக்கல், பிடுங்கள் எல்லாம் நீங்க வேண்டுமென்றால், இனிவரும் காலங்களிலே நீங்கள் வீட்டுக்குள் நுழைகிற பொழுது, யார் வீட்டுக்கு போனாலும் சரி தான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். சலாம் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. தான் சொந்த வீடாக இருக்கட்டும், உங்கள் மனைவி மக்கள் தான் அந்த வீட்டில் வாழ்கிறாங்க, நீங்கள் கேட்காம உள்ளே போனாலும் உங்களை கேட்குறதுக்கு யாரும் ஆள் கிடையாது அப்படின்னு நிலை இருந்தாலும் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் சத்தமாக சொல்லிட்டு போங்க. குரானிலே வருகிறது, வீட்டிலே ஆளே இல்லாத வீடாக இருந்தாலுமே கூட சலாம் சொல்லுங்க, அங்கே மலக்குமார்கள் இருப்பாங்க, பதில் சொல்லுவாங்கன்னு வந்திருக்கு. வெளி வீட்டுக்கு போனால், அந்நியர்களுடைய வீட்டுக்கு போனால், விருந்தினர்களாக நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் சும்மா துப்புன்னு உள்ளே நுழைஞ்சிடாதீங்க, சலாம் சொல்லுங்க, அவங்க பதில் சொன்னால் உள்ளே போங்கன்னு சொல்லி இது சார்ந்த நிறைய விஷயங்களை ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. சலாம் என்பது தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ளே போன உடனே பேசின முதல் செய்தி, அஃஷுஸ் சலாம், சலாத்தை பரப்புங்கள். இது தனி டாபிக், அதை பற்றி நிறைய பேச வேண்டியது வரும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த காணொளியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த மூவரில் ஒருவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் தன் வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுது சலாம் சொல்லிவிட்டு போகிறாரோ அவருக்கு பரக்கத்தை கொடுப்பதற்கும், அவரை பாதுகாப்பதற்கும், அவருடைய கேடுகளிலிருந்து அல்லாஹ் அவரை மீட்டெடுப்பதற்கும் அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டான், தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டான். அப்படிப்பட்ட பொறுப்பில் எடுத்துக்கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால், இனிவரும் நாட்களில், இனிவரும் காலங்களில் நாம் இல்லங்களுக்கு நுழைகிற பொழுது எதை செய்கிறோமோ இல்லையோ முதல் கட்டமாக சத்தமாக எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி சலாம் சொல்லிட்டு போவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதன் மூலமாக பரக்கத்தையும் அவனுடைய நிம்மதியையும் நெருக்கடிகளை விட்டு நீங்கி இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.